அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜுல்ஃபி கிச்சன் தான் ஜுல்ஃபியா. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜ் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நியை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸ் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். அது ஒரு 80% இல்லை 75% வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. அப்புறமா இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம், குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு, கோஸு இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் 2 பெரட்டிட்டு இஞ்சி பூண்டு 2யுமே வெட்டி நறுக்கி சேர்த்துருக்கேன். நூடுல்ஸுக்கு சேர்க்குறதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் 2 ஸ்பூன் வத்தத்தூள், மிளகுத்தூள், உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு சீரகத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் சில்லி தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் 2 ஸ்பூன் சோயா சாஸு, 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு இதுக்கு முட்டையும் நான் சேர்க்கலை, வெறும் வெஜ்ஜு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லாத்தையும் கிளறிட்டு நம்ம நூடுல்ஸை வேக வச்சு ஆற வச்சுட்டு தான் இதோட சேர்த்து கிளறணும், இல்லாட்டினா ஒழுங்காக வராது நூடுல்ஸு. இப்போ உதிராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.